ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோஸ் போட்டு. சாரி பண்ணிங்க, என் ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளமில் இருந்ததுனால வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண முடியல. ஓகே, இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்குக்கு கிறிஸ்பியாக ஒரு ரெசிபி செஞ்சுக்கலாம். நல்ல ஒரு வடை டீ டைமுக்கு இது ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் வாங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே மெத்தடு நீங்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். நம்ம ஈவினிங் டீ டைமுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு. நான் 1 கப் அளவு கடலப்பருப்பு எடுத்து நல்லா ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் ஆகட்டும். தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆன பிறகு தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம ஒரு 2-3 டைம்ஸாக அதை போட்டு நல்லா கொறுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் மிக்ஸி நல்லா ஓட்டிட்டு இந்த மாதிரி ரொம்ப நேரம் அப்படியே ஒய்யன்னு ஓட விடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொறுப்பாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வடை நல்லா கரெக்டாக இருக்கும். கிறிஸ்பியாக வரணுன்னா இந்த மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், நான் தண்ணி ஊற்றல, ஸ்பூனில் தள்ளி விட்டு தான் கிரைண்ட் பண்ணேன். அதே மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கலாம். இருக்கிற எல்லா பருப்பும் பாருங்கள் இந்த மாதிரி கொறுப்பாக இருக்கணும். எடுத்து நம்ம கையில் வடை செய்கிற அளவுக்கு இருக்கணும். இது நல்லா ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சிட்டதுனால நம்மளுக்கு அந்த மாய்ஸ்சர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மசாலா வடைன்றதுனால நம்ம இது கூடவே பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பும் போட்டுங்க, பூண்டு, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். நான் கொஞ்சம் பச்சை மிளகா கட் பண்ணியே வச்சுருக்கேன், மாவு பிசையும் போது மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. இது நம்ம கிரைண்ட் பண்ணி போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இது நல்லா மசாலா பருப்போடு சேர்ந்து நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே ஆனியன்ஸ் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பிக் ஆனியன்ஸ் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனியன்ஸு, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நம்ம மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அது கூடவே ஃபைனாக சாப் பண்ண கறி லீவ்ஸு, கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இலை நல்லா எலசாக இருக்கிறதுனால கறி லீவ்ஸ் நான் அப்படியே போட்டிருக்கேன். நீங்கள் ரொம்ப பெரிய இலையாக இருந்தால் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் காஞ்ச மிளகா பச்சை மிளகா கிரைண்ட் பண்ணும்போதே போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி நம்ம எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி வடை நம்ம எந்த சைஸுக்கு வேணும் அந்த சைஸுக்கு நம்ம பால் பண்ணி வச்சுன்னு உள்ளங்கையில் நம்ம இந்த வடை மாவு வச்சு தட்டி ஆயில் ஃபஸ்ட்டே வச்சுடுங்க. நல்லா ஹீட் ஆகணும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு தட்டி போடுங்க. இது முக்கியமாக நம்மளுக்கு வடை இந்த மாதிரி பதத்துக்கு வர்றதுக்கு காரணமே நீங்கள் நல்லா வடை பருப்பு கழுவிட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதை ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொறுப்பாக அரைச்சி செஞ்சால் தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். ஓகே, இது நல்லா ஆயில் ஹீட் ஆன பிறகு வடை போட்டுட்டோம். ஃப்ரை ஆகிடுச்சு. பக்கத்துலேயே இருந்து திருப்பி விட்டுங்க. ஓகே, வடையும் நம்மளுக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமான பருப்பில் கூட போட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இல்லை கெஸ்ட்டு வீட்டுக்கு யாருனா வராங்கன்னா இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வடை யூஸ்வலாக எல்லோரும் செய்கிறது தான். இப்போ இந்த முறை நீங்கள் இந்த மெத்தட் நான் செஞ்சுருக்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பக்கத்துலேயே இருந்து நல்லா திருப்பி போட்டுக்கலாம். மசாலா வடைன்றதுனால நீங்கள் கொஞ்சம் கிராம்பு, ஏலக்காய், பூண்டு இதெல்லாம் போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி செஞ்சால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் வாசனைக்கு. அதே மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க பாருங்கள். சூப்பராக நம்மளுக்கு வடை. அதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா மாவும் நம்ம தட்டி போட்டுக்கலாம். இல்லை நம்மளுக்கு எவ்வளோ வடை தேவையாக இருக்கோ அந்த அளவுக்கு போட்டுக்கணும். கூட பேலன்ஸ் மாவு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு தேவையாக இருக்கிறப்ப கூட நம்ம போட்டுக்கலாம். ஒன்றும் மாவு கெட்டு போகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டீ இல்லைனா டொமேட்டோ சாஸ் எதுனா வச்சு நம்ம சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். இதே மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். See you all in next video.